16 நாம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். போதும். ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். ரெண்டு காரியங்களை அங்கே ஒப்பிட்டு அங்கே ஞானி சொல்லுகிறார். பொன் நமக்கு தெரியும். பொன் என்றால் அதற்கு ஈடு இந்த பூமியில எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது. நான் கடந்த நாட்களில் பார்த்தேன். 1912ஆம் வருடம் ஒரு பவுன் விலை 8 கிராம் நகையோட விலை, ஒரு கிராம் நகையோட விலை 12 ரூபாய். அப்படியே நான் பிறந்த பொழுது 1970ஆம் வருடம் 246 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு எவ்வளவு எங்கேயோ போயிடுச்சு பாருங்க. பொன் அவ்வளவு விலையேற பெற்றது என்று. அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், பொன் சம்பாதிப்பதை விட ஞானத்தை சம்பாதிப்பது என்ன சொல்றது எவ்வளவு உத்தமம் என்று சொல்றார். ஞானம்னா என்னங்க? இது எங்க கிடைக்கும்? சம்பாதிக்கிறதுக்குன்னா எங்க வேலை செஞ்சு எப்படி சம்பாதிக்க முடியுமா? பாருங்க, அங்கே 4ஆம் நீதிமொழிகள் 4:7 படிங்க. ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. பாருங்க, முதலாவது அவர் சொல்றாரு ஞானம் தான். 5வது வசனம் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. 3வது அதிகாரம் 13வது வசனம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீங்க ரெண்டு காரியங்களை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக்கணும். ஞானம் வேறு, புத்தி வேறு. நமக்கு புத்தி நிறைய பேருக்கு இருக்கலாம். புத்தி இருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம சில நேரங்கள் சொல்லணும், கொஞ்சம் அப்படி இப்படி காசுகளை எல்லாம் செலவு பண்ணி வீணாக செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பையன்லாம் புத்தியாக பிழைச்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புத்தியாக பிழைக்கிறது. காசை என்ன செய்யறது? அப்படியே சிறுகு சேமித்து என்ன செய்வாங்க? சேர்த்து வைப்பாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செப்பல் காலுக்கு வாங்கி போட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் போடுவாங்களா இருக்கும். அன்றைய நாட்களில் காலுக்கு ஒரு செப்பு போட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி போட மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ வச்சுருப்பாங்க தெரியுமா பணம்? நீங்கள் நம்ம வச்சுருக்க மாதிரி இல்லை, குறைஞ்சபட்சம் 100 பவுன் வச்சுருப்பாங்க வீட்டில். ஒவ்வொரு குடும்பத்தினரும் வீடே இருக்காருங்க, அவர் 10-15 பவுன் வச்சுருப்பாரு. பாருங்க, சம்பாதிக்கிறதுல எப்படி இருப்பாங்க? என்னுடைய சகோதரிகள் எல்லாம் வந்து நகை போடாமல் என்ன செஞ்சுருக்கிறோம், கல்யாணம் பண்ணிருக்கோம். அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளுக்குலாம் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வச்சுருந்துருக்கோம். ஒரு நகை மேலே என்ன வந்திருக்கும்? ஒரு ஆசை வந்திருக்கும், ஏதோ கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. ஆமாம், நாம் நிறைய நேரங்களில் உலகத்தின் பொருளை சம்பாதிப்பதிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வைராக்கியம், கண் புரியா அதை சம்பாதிக்கணுங்கிறது இருக்கிறது. ஞானத்தை சம்பாதிக்கிறது இல்லையே. இப்போ ஞானம் புத்தி வேறு. ஞானம்னா என்ன, புத்தின்னா என்ன? சொல்ல முடியுமா? ஞானம் பாருங்க, இன்னைக்கு பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? செவ்வாய் கிரகம் வரைக்கும் போயிட்டாங்க. அங்க போய் இப்போ மனிதனை என்ன பண்றாங்க? அங்க வாழலாமா? பூமியில கொஞ்சம் பிரச்சனையா ஆகிட்டே இருக்குது, உடைய செவ்வாய் கிரகத்துல போய் வாழலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தாவரங்களை வளர்க்கலாமா, உணவை தயார் பண்ணலாமா, அங்க காற்று ஆக்சிஜன் எப்படி எடுத்துட்டு போறது, பல விதங்களிலே மனிதன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறான், சந்திரனோட ஒரு பக்கத்துக்கு தான் போனாங்க, மறுபக்கத்துக்கு போயிட்டாங்க என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. பாருங்க, மனிதன் இதெல்லாம் புத்தி. ஞானம்னா என்ன?
தெரியுமா? அதுதான் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஞானம் நமக்கு தேவை. அதனாலதான் அவர் சொல்றாரு, பாக்கியம் எவன் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்க அவன் தான் பாக்கியவான். பொன்னும் பொருளும் பணமும் இந்த உலகத்தில் இருக்கிற பெருமைகளும் சம்பாதிக்கிறவன் ஞானவான் கிடையாது, அவன் பாக்கியவான் இல்லை. ஏன் நாம இன்னைக்கு உலகத்திலே செல்வ செழிப்பாய் வாழ்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறதுனா அவன் பாக்கியவான் இல்லை என்று சொல்லுகிறது. ஞானத்தை கண்டடைந்தவன் தான் பாக்கியவான். இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? ஞானம் தேவையாக இருக்கிறது. அது எங்க கிடைக்கும்? அதுதான் இப்போ நாம் இதை தெரிந்து கொண்டோமே ஆனால், நாம் ஞானத்தை கண்டடைவோமே ஆனால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும் என்று நான் சொல்லுவேன். பாருங்க, யோபு சொல்றாரு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யோபு 15:8. நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்துக் கொண்டீரோ. ஞானம் எங்க கிடைக்குங்க? ஞானம் எங்க கிடைக்கும்? தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு நாம் ஞானத்தை என்ன செய்யணும்? தேவனுடைய ரகசிய ஆலோசனை எங்க போய் கேட்கிறது? இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஞானம் ஞானம் என்று நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா ஞானம் எங்க கிடைக்கும்னு தெரியல. தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்கணும். ஏன் ரகசிய ஆலோசனை? ஆண்டவர் சொல்றது, தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட மனிதனோடு தேவன் இடைபடுகிற தேவன். இந்த வேத புத்தகத்தை நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க, இவங்க எல்லாரும் வாசிக்கட்டும், நானும் வாசிக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை என்கிட்ட பேசுற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள்கிட்ட பேசுற மாதிரி அவங்கள்ட்ட பேசியிருக்காரு. ஒவ்வொருவரோடும் தேவன் தனிப்பட்ட விதமாய் ரகசியங்களை பேசுகிற தேவன். அதனாலதான் வேதத்தை வாசிங்க, வேதத்தை தனிப்பட்ட விதமாய் வாசிங்க என்று சொல்லுவதற்கான முக்கியமான காரணம், நீங்க யார் யார் பேசினா என்ன வேணா கேட்டுக்குங்க, எந்த செய்தி வேணா கேளுங்க, ஆனால் அது எல்லாவற்றையும் விட தேவன் பேசுகிற ரகசியம் உங்கள்கிட்ட தான் பேசுவார். ரகசியமாய் தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். அதை கேட்டா நமக்கு ஞானம் பெறும். தேவன் நம்மோடு ரகசியமாய் பேசுகிறதை கேட்போமே ஆனால் நாம் ஞானவான்களாய் மாறிவிடுவோம். அப்படி தேவன் பேசுகிறதை கேட்டு நாம் ஞானவான்களாய் மாறிவிட்டால் நாம் மற்றவர்களைப் போல இல்ல, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். இந்த ஞானம் பாருங்க, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியுமாகிய அறிவையும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். பாருங்க, ஞானம் எப்படி வருது? அங்கே சொல்லுறவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி. இந்த ஞானம் என்பது அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆவி. அது எப்படிங்க? பாருங்க, ஒரு திருடனோட நடக்கிறான்,
திருட்டு பாயக்கூடியே நடக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு என்ன ஆகி இருக்கும்? திருட்டா எப்படி திருடலாம், எப்படி பூட்டு முடிக்கலாம், எப்படி கேட்டு ஓபன் பண்ணலாம், புரியுதா உங்களுக்கு? காவல்துறையில ஒரு கணக்கை வச்சிருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பீரோ புல்லிங் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி, நீங்க என்னதான் கதவே திறந்திருந்தா போதுமே, அவங்க அந்த திறந்திருக்கிற கதவு வழியா உள்ள போய் பீரோவை திறக்கணும் என்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, வரவே. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், ஜன்னல் வழியா பீரோவுக்குள்ள ஏதாவது போட்டு பீரோவை இழுத்து ஜன்னல் பக்கம் கொண்டு வரணும். பீரோ வந்து ஜன்னல் பக்கம் கொண்டு வந்ததுதான் இது இந்த ஆளுங்க தான், இது இந்த குரூப் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மைன்னு சொல்லது, அவங்க கதவே திறந்திருந்தாலும் கேட்டு ஜன்னலை அறுத்து தான் உள்ள வரும். ஓ, ஜன்னல் அறுத்திருக்கா, அப்ப இன்னர் செட்டு தான். எல்லாமே பின்பக்கம் எல்லாம் திறந்திருந்தாலும் முன்கதவை உடைச்சிருக்கும். அவன் பின்பக்கம் அங்கெல்லாம் போக மாட்டான், அவனுக்கு ஒரே ஆவி நேரம் வருவான், முன்பக்க கதவை தான் எப்படி உடைக்கிறதுன்னு பிளான் பண்ணி உடைச்சி உள்ள கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. பாருங்க, அவனுக்கு ஒரு ஆவி இருப்பாரு. தேவனோடு நாம் ரகசியமாய் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் பேசுகிறதை நாம் கேட்கும் பொழுது, ரகசிய ஆலோசனையை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆவி வருது. அதான் ஞானத்தின் ஆவி. யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ரகசியமாய் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறீங்களோ அவர்கள் ஞானிகளாய் மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேசுறாங்க, வசனத்தை எடுத்து ரொம்ப பேசுறாங்க. ஆனா எப்படி பேசுறாங்கன்னா, ஞானம் இல்லாம தான் பேசுறாங்க. இயேசுவை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி என்னென்னமோ வெளிப்பாடுகள் எல்லாம் பேசுறாங்க துருவி. ஆனா என்ன இல்லை, ஞானம் இல்லாததுனாலே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் இல்லாதபடியினாலே அவர்கள் கேட்டதையும் அவர்கள் வாசித்ததையும் அவர்கள் எங்கெங்கோ பொறுக்கினதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய குப்பை பையாக நம்மை முன்னாடி என்ன செய்றாங்க, வைக்கிறார்கள். அது குப்பை பை என்பது நமக்கு தெரியாதபடினாலே நாமும் அதை பொக்கிஷம் என்று என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். அது நம்மை ஏமாற்றுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. நாம் ரகசியமாய் தேவனோடு உரையாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானம் வெளிப்படும், அப்பொழுதுதான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த ஞானம் பாருங்க என்ன செய்து பாருங்க, 3 விதமான நிறைய காரியங்கள் இருக்கு. நாம் இன்றைக்கு சுருக்கமாய் பார்க்கக்கூடிய 3 காரியங்கள், அது 3மே பார்க்க முடியுமான்னு தெரியல. பாருங்க, இந்த ஞானம் தேவனை பற்றிய அறிவை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த ஞானம் என்ன செய்யுதுங்க, தேவனை பற்றிய அறிவை கொண்டு வருகிறது. 2வது, இந்த ஞானம் நான் யார் என்பதை எனக்கு தெரியப்படுத்துகிறது. 3வது, சரி ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இதனால விளைவு என்ன என்பதை எனக்கு தெரியப்படுது. இந்த ஞானம் இல்லை என்றால் தேவனை பற்றி நாம் அறிய முடியாது, என்னை நான் அறிந்து கொள்ள முடியாது, முடிவு என்ன என்பதும் தெரியாது. சங்கீதக்காரராகிய தாவீது இந்த ஞானத்தை உடைய மனிதனாக இருந்தபடினாலே, முடிவை பற்றி அறிந்திருந்தபடினாலே, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு அவர் பந்தி ஆயத்தப்படுத்துவார் என்றும், நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றும் அறிந்திருந்தார். அவருக்கு தெரிஞ்சிச்சு அது. ஏனென்றால் அவர் ஞானத்தை பெற்று உடையவராக இருந்தார். நீங்களும் நானும் தேவனிடத்திலே இந்த ஞானத்தை, தேவ ஞானத்தை, ஞானம்னா அதுதான் தேவனை பற்றிய அறிவுதான் ஞானம். அந்த ஞானத்தை நாம் ஒவ்வொருவரும் அவசியமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான்
நம்முடைய இந்த ஓட்டமும் பிரயாசமும் பயனுள்ளதாக மாறுமே தவிர நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் உலக பிரகாரமான புத்தியையும் கல்வியையும் அறிவையும் எவ்வளவுதான் பெருக்கிக் கொண்டாலும் நம்முடைய இந்த விசுவாச பயணம் என்பது அது முடிவு தோல்வியாக மாறிவிடும். நம்முடைய இந்த ஓட்டம் வெற்றியாக முடிக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த ஓட்டம் வெற்றியாய் முடிக்கப்பட வேண்டுமே ஆனால் நாம் ஞானத்தோடு நாம் இந்த ஓட்டத்தை ஓடவில்லை என்றால் நம்முடைய ஓட்டம் பரிதவிக்கப்படுகிற விதமாக நாம் மாறிவிடுவோம். கடைசி நேரத்திலே நாம் ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதனால் முதலாவது நமக்கு கிடைக்கிறது தேவனை பற்றிய அறிவு. தேவன் யார்? தேவன் யார்? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. தேவன் யார்? ஏசாயா 45வது அதிகாரம். ஏசாயா 45 5 6 7 வசனங்களை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிக்கலாம். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஏங்க, நம்ம என்னைக்காவது எந்த ஒரு செயலுக்காவது நமக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறதா? எல்லாம் செய்கிறவர் ஆண்டவர் தான், நம்முடைய தேவன் தான் இதெல்லாம் செய்கிறவர். நமக்கு பாருங்க, ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு நிமிஷம் அவன் முன்னாடி வந்திருந்தான்னா, அங்கே நாங்குநேரி பகுதியில் ஒரு கார் கிராஷ் ஆச்சு. எதிரில் போயிட்டு இருந்த இன்னோவா காரோட டிரைவர் தூங்கிட்டாரு. தூங்கி என்ன செஞ்சிட்டாரு, எதிரில் இருக்கிற அந்த மாருதி கார் மேலே போய் அடிச்சிட்டாரு. டிவைடர் தாண்டி அங்கே போய் வேகமாக வந்ததுனால, அங்கே போய் விழுந்தனால, இது பெரிய காரங்கிறதுனால, அது சின்ன காரங்கிறதுனால அது இருந்து எல்லாம் செத்து போனாங்க. நம்ம எத்தனை பேரை கேள்வி வந்துச்சு, இவனால நம்ம சும்மா விடக்கூடாது. எப்படி இவன் தூங்க போச்சுது? இவன் ஒரு டிரைவர் எப்படி தூங்கலாம்? அவன் கண்ணிங்க கரெக்டாக இருக்கணும்ல. நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுப்பாங்க நீதிமன்றம். சரி, இன்னொருத்தர் சொல்லுவார், அவன் கெட்ட நேரம், ஒரு நிமிஷம் முன்னாடி தாண்டி போயிருந்தானா இந்த கார் அந்த பக்கம் போய் விழுந்துருக்குமா? கார் இல்லாத இடத்துல பாருங்க, நிறைய பேர் மரணத்துல பக்கத்தில் இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்துருந்தீங்கன்னு காப்பாற்றிட்டு, ஏங்க நீங்க இதை மட்டும் செய்யாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காப்பாத்திக்கலாம். நீங்க மட்டும் இந்த ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காரியமே வேறையா இருந்திருக்கும். நீங்க மட்டும் தலையாட்டாம இருந்திருந்தீங்க, ஆமான்னு தலையாட்டாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் நடந்திருக்காது. நீங்க மட்டும் நோ சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு பேசணும். நாம இங்க ஏதம் என்ன சொல்றது, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் முன்னாடி வச்சிருக்காரு. அவர் என் வாழ்க்கையில சங்கீதக்காரர் தான், என்ன நடந்தாலும் சரி,
பாட்டு நம்ம எங்க வரும்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே அப்படின்னு என்ன செய்யறோம்? பாட்டு ரொம்ப சந்தோஷமா பாடுறோம். நடந்து பார்க்கட்டுங்க ஏதாச்சும். அதுக்கு காரணம் தேவனை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. ஆகினாலே நாம் நமக்கு தெரிந்ததை எல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறோம். தேவனை அறியுங்கள், அதற்கு ஞானம் தேவை. அவரோடு நேரம் செலவிடுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். அவர் ஞானத்தின் ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் மறுபடியும் சொல்றது, நம்முடைய இந்த விசுவாச ஓட்டம் தோல்வியான ஓட்டமே. நான் ஓடுகிறது எனக்கு நிச்சயம் வேண்டும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். நான் ஓடுறது எனக்கே தெரியல. ஏனென்றால் ஞானம் இல்லை. நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன்? எதற்காக? நம்ம பதில் இருக்கா? தேவனை அறிந்திருக்கிறேன் ஐயா. என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அவரை ஆராதிக்கிறேன் சொல்ல முடியுமா? நிறைய நேரம் பயத்தினாலதான் ஆராதனை கேட்கிறோம். நிறைய நேரம் பயத்தினாலதான் பைபிள் படிக்கிறோம். நிறைய நேரம் பயத்தினாலதான் ஜெபம் பண்றோம். நிறைய நேரம் பயத்தினாலதான் தப்பு பண்ணாம இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நம்முடைய மாம்சீக பயம்தான் அதை செய்ய தூண்டுகிறதே ஒழிய, நான் தேவனை அறிந்து, தேவன் யார் என்று அறிந்து நான் இதை செய்கிறேனா? இல்லை. வாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். அதுக்காக தான் வரும். தேவனை அறிந்து வருகிறோமா? சங்கீதக்காரர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார். போன வாரம் வாசித்த சங்கீதத்தில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நான் பூமியின் கடையாந்தரங்களிலே, நான் எங்க இருந்தாலும் வானத்துக்கு ஏறி போனா அங்க என்னோட இந்த அறிவு இருக்கா நமக்கு? நான் எங்க இருந்தா என்னங்க, எந்த சூழ்நிலையில நான் பயணிச்சா என்ன, என் கூட ஒருவர் இருக்கிறார், நான் தனிமையா இல்லை. அறிவு இருக்கா? இதுதான் ஞானம். நாம் தேவனோடு நாம் உறவாடும் பொழுது தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே நாம் வாசித்தோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை அருளும் ஆவி. நிறைய இடங்கள்ல நாம பேசி குடிச்சிடணுமே. இதை தேவன் தான் செய்கிறார். சொல்ல முடியுமா? சங்கீதக்காரர், நான் நலமானதையும் பேசாமல் மௌனமாயிருந்தேன். ஏன் நல்லதை பேசுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயேசு தான் அடிக்கப்படும் பொழுது அவரை யாரையும் மையல, யாரையும் மிரட்டல. ஏன்? அவருக்கு தெரியும், ஞானம் இருந்தது. ஞானத்தின் முடிவு என்ன, ஞானத்தின் விளைவு என்ன என்பது அவருக்கு தெரியும். ஞானத்தின் ஆவியை பெற்றிருந்தார். நம்ம ஏங்க, நீங்க பேசினாதாங்க கொடுப்பான். நீங்க வாயை பேசலன்னா எப்படி கொடுப்பான்? அப்படிதானே பேசுவோம். அவன் சொன்னா அப்படியே தலையாட்டிட்டு வருவீங்களா? அப்படிதானே நம்ம பேசுறோம். பேசினாதாங்க இன்னைக்கெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தா இல்ல, அப்படித்தானே? இல்லை. நாம் தேவனை அறிய வேண்டும். இரண்டாவது பாருங்க, அவர் எனக்கு
என்ன செய்கிறார் என்பதையும் அறியணும். தேவனை அறிஞ்சிட்டேன், தேவன் யார் என்பதை. அவர் எனக்கு என்ன செய்கிறார்? அது ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஏசாயா 45 3-4 வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒரே நிமிஷம் அந்த கதவை திறந்து கொடுங்க. இருக்கமா இருக்கு. படிக்கல. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உமக்கு நாமம் தரித்தேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த ஞானம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைச்சது மட்டும் இல்ல, வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு என்ன செஞ்சிருக்கிறார்? இது வெண்கல கதவு, இரும்பு தாழ்பாள். ஞாபகம் இருக்கா? விளங்குதா ஏதாச்சும்? நேற்றா முந்தா நாளும் தெரியல, ஒரு நபரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கு, நாம் வசனத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, நீ என்ன கிளம்ப மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு. அந்த காலத்தில் உள்ள கிளம்ப மாதிரி பேசுற. எனக்கு அப்பதான் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்கே ஒரு பெரிய கதவு இருக்கிறது. அது கூட்டு எப்படி இருக்குன்னா வெண்கல கதவு, இரும்பு தாள். இதை உடைக்கிறது கஷ்டம். இதுக்கு என்ன தேவை? இதை உடைக்கிறதுக்கு, இந்த வெண்கல கதவையும் இரும்பு தாளையும் உடைப்பதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன். இந்த வெண்கல கதவை இரும்பு தாளையும் உடைக்கிறதுக்கு நான் உனக்கு ஞானத்தின் ஆவியை தருவேன். ஞானத்தின் ஆவியினாலே தான் இந்த கதவை திறக்க முடியுமே தவிர, உடைக்க முடியுமே தவிர, வேற எதுனாலையும் இந்த கதவை என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஞானம் வேண்டும். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை சம்பாதித்தாலும் இந்த ஞானத்தை பொண்ணை சம்பாதிக்கிறத விட நீங்க என்ன எவ்வளவு பொண்ணு சம்பாதிச்சிருக்கீங்கிறது இல்லை. கடைசி நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்கும் பொழுது எவ்வளவு பொண்ணு சேர்த்த? ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, ஏப்பா நீ எத்தனை கார் வாங்கினேன்னு கேட்க மாட்டாரு, எவ்வளவு எத்தனை வீடு கட்டினேன்னு கேட்க மாட்டாரு, எவ்வளவு பணம் பேங்குல வச்சிருந்தேன்னு கேட்க மாட்டாரு. உண்மை உள்ளவனாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா? அதுக்கு என்ன வேணும்? ஞானம் இல்லாவிட்டால் இந்த தாளை உடைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அநேகர் இந்த இரும்பு வெண்கல கதவையும் இரும்பு தாளையும் உடைக்க முடியாமல் அவர்கள் ஞானம் உள்ளே செல்ல முடியாதபடி ஞானம் வெளியே நிற்கிறது. இந்த கதவு பூட்டி இருக்கு, உள்ள போகல. நீங்க எங்க இருக்கீங்க சொல்ல முடியுமா?
தேவனுடைய ஆவியினாலே ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே ஏசாயா 41 அதிகாரம் 13-14. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். இதை நம்புறீங்களா? இந்த வசனத்தை நம்புறீங்களா? நம்பலைன்னா இந்த பேப்பரை கிழிச்சிருங்க இந்த இடத்துல. வேண்டாம், நான் நம்பாத போது எனக்கு இருக்குதுங்க. நான் இனி ஒரு நாளும் இதை வாசிக்க கூடாது. இதை விசுவாசிப்பதற்குத்தான் ஞானம் தேவை. அந்த ஞானம் உள்ள வர முடியாதபடி நம்முடைய கதவு வெண்கல கதவாகும், இரும்பு தாழ்பாடுமாய் இருக்குமேயானால் ஞானம் எப்படி வரும்? ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை உடைப்பேன் என்கிறார். எப்போ எப்போ அது உடையும்? வெண்கல கதவு இரும்பு தாளை எப்போ உடையும் சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அந்தரங்கத்திலே அவரோடு நீங்கள் பேசும் பொழுது அது உடையும். நீங்க எப்ப அந்தரங்கத்திலே அவரோடு பேசுறீங்களோ அப்பதான் இந்த கதவு உடையுமே தவிர வேறு ஒருபோதும் இது கேட்பதனாலேயோ வேறு எந்த வழியிலேயும் மற்றவங்க 4 அறிவு சொல்றதுனாலேயோ என்ன செய்யாது, இந்த கதவு உடைக்கப்பட முடியாது. நீங்கள் அவரோடு ரகசியமாய் பேசினால் மட்டுமே, ரகசிய ஆலோசனையை அவர்களோடு தனியாய் ரகசியமாய் பேசுகிற ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் இந்த கதவு உடையும். இந்த கதவு இந்த கதவு உடைக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன், நீ என்னுடையவன், ஆகையினாலே நான் இரும்பு வெண்கல கதவை இரும்பு தாழ்பாலை உடைச்சி, கண்டிப்பா உடைச்சி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தர்றேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய இரும்பு தாழ்பால்கள் உடையும். அங்கே கலாத்தியர்ல சொல்றாங்க, கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க இருந்து விடுவிக்கணுங்க? நாம என்ன சொல்றோம் சொல்லுங்களேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்? இந்த பொல்லாத பிரபஞ்சம் தான் வேணுங்கிறேன். நான் நேற்று சொன்னேனே, ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் என்ன சொல்லுகிறார்? ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்யணும்? பேச விடணுங்க. பேசினாதான் இருதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுங்க. அவங்களை பேசி பழக விடணுமா? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. இவர் என்ன சொல்றாரு? அந்த பிரபஞ்சத்துல இருப்பேங்கிறாரு. அப்போ இங்க என்ன தாழ்பால், எங்க கதவு எப்படி இருக்கு பாத்தீங்களா? கருமையானவர்களே, ஞானம் இல்லாவிட்டால் இந்த கதவுகளை உடைக்கவே முடியாது. அதற்கு ஒன்றே ஒன்றுதான். யார் ஆலோசனை கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. எங்க உட்கார்ந்து தேவனுடையத்திலே ரகசியமாய் ஆலோசனையை பெற வேண்டும். பாருங்க, அங்கே மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனம்.
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள். அதை இப்படி வாசிக்கக்கூடாது. அது நான் வாசிக்கும் போதெல்லாம் நான் வித்தியாசமா வாசிப்பேன். எப்படி வாசிக்கணும் தெரியுமா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதுல ஒரு களிப்பு இருக்கணும் பாருங்க. நீங்களும் நானும் எந்த பக்கத்தில் நிற்க விரும்புறீங்க? வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே? ஆண்டவர் சொல்றாரு, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சபையில் எழுதியிருக்கோம் முன்னாடி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாழ். பெருசா போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதே உள்ளே வாழ். அதை கேட்கும்போது அவங்க எழுதி போட்டவங்களுக்கு என்ன நினைப்பு? இவர் ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள வருவாருங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும்னு அவர் வரும்போது நம்ம சொல்ற மாதிரி தானே அது அர்த்தம். அப்ப அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன செய்வாரு? அப்ப நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல அப்படின்னு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானா? ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்லுவார் ஒரு நாளைக்கு. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த வார்த்தை சும்மா சாதாரணமா மனிதன் சொல்லுகிற ஒரு கொண்ட வார்த்தை அல்ல என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஒருவேளை அதை விசுவாசிக்கலையா? ஏன் இதெல்லாம் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க, அது படிக்கவே படிக்காது. இதெல்லாம் பழங்காலத்து கதைங்க, அதை கிழிச்சு போட்டுருங்க அந்த பேப்பரை. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்லுவார், வலது இருப்பவர்களை பார்த்து மாறுங்கள். அப்படின்னா எப்படி? நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம், நம்ம வீட்டில் ஒரு திருமண ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைப்போம். நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் வர 2 கரம் நீட்டி வாங்க 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 வாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஆளு, எம்எல்ஏ வந்துட்டா போதும், தலைகால் புரியாது இல்லை, ரொம்ப வாங்க 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 வாங்க. இயேசுவும் அப்படித்தான் அன்னைக்கு நம்மளே பார்த்து சொல்ல போறாரு, வாருங்கள். நீங்க யாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உலகத்தால் இல்ல, உலகத்தின் காரியங்களால் அல்ல, அந்த சராசரங்களையும் படைத்த அவர். அந்த அறிவு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் இங்க ரகசியமா அவரோட என்ன செய்யணும்? உறவாட வேண்டும். அப்பதான் அவர் அந்த கதவுகள் எல்லாம் உடைச்சி என்ன செய்வார்? உள்ள. அதற்குத்தான் உங்களை அவர் சொல்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் அவர் இதற்கென்றே பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 தெரிஞ்ச வசனம் தான், மனப்படமாவே சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் படியால் எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதுங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதை நம்ம எத்தனை பேர் என்னைக்கு விசுவாசிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை தடவை படித்தாலும் நம்ம கவலை மாதிரி இருக்குதா? எனக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாவிட்டால் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனை நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான், நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான். நாம் மற்ற தெய்வங்களைப் போல இல்லை நம்முடைய தேவன். அவர் நம்மை கரம் பிடித்தவர், கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே, குழியில்
உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாருங்க, இப்ப நமக்கு இந்த விசுவாசம் இந்த ஞானம் இருக்குவேனா, என்னை அழைச்சது யாரு, என்னை கரம் பிடிச்சது யாரு, என்னை எப்படி நடத்துவாரு, நான் வெக்கப்பட மாட்டேன், நான் என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன காரியங்கள் உலக பிரகாரமா எது இருக்குதோ இல்லையோ நான் என்ன செய்வேன், மந்தையிலே ஆடுகள் இல்லாமற் போனாலும் திராட்சை செடியில பழம் இல்லாமற் போனாலும் நான் என்ன செய்வேன், மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்ல முடியுமா? அதுக்கு ஞானம் வேணும். எந்த ஞானம் வேணும்? தேவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். என்னை அழைத்தவர், என்னை கரம் பிடித்தவர், நான் ஆராதிக்கிறவர் யார் சொல்றாரு, ஒன்னும் வெள்ளியும் என்னுடையது, காட்டில் மேய்கிற ஆயிரமான மிருக ஜீவன்கள் எனக்குரியது என்று அவர் சொல்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் நமக்கு விசுவாசம் இல்லை. நாம் இன்னும் கலங்கி தவித்து மண்ணோடு என் ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது என்று தாவீது சொன்னது போல நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை விடுபடுவதற்கு எடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்தது தேவனை பற்றிய அறிவு. இரண்டாவது, அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்கிற அறிவு இந்த ஞானத்தினால கிடைக்கும். மூன்றாவது, ஞானம் கிடைக்கும் பொழுது நான் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்போ ஒருத்தரை கேட்கிறோம், who are you? நீங்க யார் சொல்லுங்களேன், ஆன்சர். who are you? I am Henry Joseph. அப்படிதானே சொல்லுவோம். I am Henry Joseph. ஹென்றி ஜோசப் என்பது என்னது? என்னை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு பெயர், அவ்வளவுதான். என்னுடைய இருதயத்தை, ஹென்றி ஜோசப்போட இருதயத்தை எடுத்துட்டு போய் வேற ஒருத்தருக்கு முனியாண்டிக்கு மாத்தியாச்சு வச்சுக்கீங்க. இப்போ முனியாண்டி ஹென்றி ஜோசப் ஆயிடுவாரா? ஆக மாட்டார்ல. என் கை கால் எல்லாம் எடுத்துட்டாச்சு, கையை தனியா எடுத்தாச்சு, அது ஹென்றி ஜோசப்பா? கால் தனியா எடுத்து அங்க வச்சாச்சு, அது ஹென்றி ஜோசப்பா? ஆக முடியுமா? என்னை அடையாளப்படுத்துவது சும்மா ஒரு பேர், அவ்வளவுதான். நான் யாரு? அதுதான் நாம் அறிந்து கொள்ளவில்லை. என்னை நான் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, நிறைய பேர் நம்ம சொல்லலாம், அல்லது நான் ஒரு டாக்டர், ஒரு தொழில், அவ்வளவுதான். அப்ப நீங்க யாரு? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அங்கே நாம் அநேக நேரங்களில் வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றத்தை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அடையாளப்படுத்துகிறோம். ஒரு மனுஷன் நல்லா படிச்சுட்டான், நல்ல வேலை வாங்கிட்டான், நிறைய சம்பாதிச்சிட்டான், எப்படியோ இருந்தவன் பயங்கரமா வந்துட்டான். அவன் வெற்றியாளனா? அவன் வெற்றி பெற்று விட்டானா? பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பழைய நடிகை ஒருத்தங்க, ஸ்மிதா. அவங்கள குறிச்சு இன்னைக்கும் அவ்வளவு அருமையானவங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அவர்கள் அவ்வளவு அழகானவர்கள். எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஏன்? ஒரு மனிதன் நல்லா படிச்சிருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறான், அவனை கூப்பிட்டு நீங்க தனியா போய் கூப்பிட்டு போனீங்கன்னா அவன் அழுவான். எல்லாம் இருக்குதான், ஆனா என்ன இல்லை, உள்ளத்திலே சமாதானம் இல்லை. எந்த உள்ளத்துல சமாதானம் இல்லை? உள்ளான மனிதனிலே, ஆத்துமாவிலே
பல பிரச்சனைகள். வெளி தோற்றத்தை நாம் எப்போதும் ஒரு மனிதனை பார்த்துட்டு அவனை என்ன செய்ய முடியாது, வெற்றியாளன் என்று வெற்றி பெற்றவன் என்று தீர்மானிக்க முடியாது. உள்ளான மனிதன் யார்? அடையாளம் யாரு? உள்ளான மனிதன் தான் அடையாளம், வெளிப்பிரகாரமான அடையாளம் அல்ல. அதனாலதான் பவுல் சொல்லும்போது இந்த கூடாரத்தில் இருக்கும் வரை நாம் ஏங்கி தவிக்கிறோம். ஆனா இந்த கூடாரத்தை விட்டு நாம் ஒரு நாள் என்ன செய்வோம்? போவோம், அவரோடு இணைந்திருப்போம். அப்ப யாரு இந்த மனிதனா? இந்த கூடாரம் இது வெளிப்படையான ஒரு உடல். நான் 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்தது போல இப்ப இல்ல. 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த பலன் எனக்கு இல்ல. நீங்க அப்படியே கூடாரத்தை நினைச்சுக்கீங்க. ஒரு நாடோடிகள் எல்லாம் கூடாரம் அடிப்பாங்க தெரியுமா? ஆணி அடிச்சு டென்ட் அடிச்சு உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த முளைகள் எல்லாம் இப்பொழுது ஆடுகிறது. இந்த டென்ட் எல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு, பழசாயிருச்சு. ஆனா உள்ள இருக்கிற மனிதன் தான் பிரதானம். அவன் பாதுகாக்கப்பட வேண்டும், அவன் ஆரோக்கியமானவனாக இருக்க வேண்டும். ஆதாம் நீங்களும் நானும் நாம் யார் என்பதை அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தான் சொல்ல பாருங்க. முதலாவது தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாக நம்மை தேவன் படைத்திருக்கிறார்? ஆளுகை தன்மை உடையவர்களாக, ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக. நாம் யார்? நான் ஆள பிறந்தவன், நான் ஆளுகை செய்யக்கூடியவன். எதை? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தின் சகலவற்றையும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்த முடியவன். ஆனா இப்ப என்னாச்சு? அதுதான் என்ன கீழ்ப்படுத்தி வச்சு. சிங்கத்தை பார்த்தா நான் பயந்து ஓடும், நாயை பார்த்தாலே பயந்து ஓடுறேன். ஒரு காலத்துல அது நெல்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும், ஏந்துன்னா ஏந்திருக்கும். ஆளுவதற்கு, அடக்கி ஆளுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருந்தார். எப்போ அது காணாம போச்சு? ஆளுகை தன்மை எப்ப காணாம போச்சு? எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்ப காணாம போச்சு. நீங்கள் நான் ஒரு அப்பாவாக இருந்தால், நான் ஒரு பிள்ளையாக இருந்தால், நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் நான் எல்லாவற்றையும் ஆள முடியும். எனக்கு அந்த பவர் இருக்கும். எப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அப்பவே என்ன போயிடும்? பல் பிடுங்கப்படும். அப்புறம் ஒன்று கடிக்கலாம் முடியாது. நாம் ஆள பிறந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு ஆளுகையை திரும்ப தருவதற்குத்தான். சகல ஆளை இழந்து போன ஆளுகையும் தேவன் நமக்கு தருவதற்காகத்தான் தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அதை எப்போ பெறுவோம் என்றால், இந்த வெண்கல கதவும் இரும்பு தாழ்பாலும் உடைக்கப்பட்டு நாம் ஆளுகையை பெறுவதற்கு இது உடைக்கப்பட வேண்டும். இது உடைக்கப்பட்டாதான் அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆளுகை தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் பெற முடியாது. பாவம் நம்மை ஆளும்.
உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்மை ஆளும். பண ஆளும், பொருள் ஆளும், சரீர ஆளும், எல்லாம் நம்மை ஆளுகை செய்யும். நாம் எல்லா விதங்களிலும் உள்ளான விதத்திலே நாம் ஒடுக்கப்பட்டு நம்முடைய உள்ளான மனிதன் அவன் சிறைப்படுத்தப்படுகிறான். நீங்களும் நானும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா இல்லது விடுதலை பெற்றிருக்கிறோமா? தேவன் நம்மை விடுதலையாக்க சித்தமுடையவராய் இருக்கிறார். சிறைப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய சகல அதிகாரங்களும் பறிக்கப்படும். அவன் விலங்கிடப்படுவான். நீங்களும் நானும் விலங்கிடப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது விடுதலை பெற்ற மக்களாக இருக்கிறோமா? புரியுதா? உணர வேண்டும். நாம் ஒருபோதும் அடிமைகளாக கூடாது. நாம் விலங்கிடப்பட்ட நிலையிலே ஒருபோதும் காணப்படக்கூடாது. நான் சுதந்திரமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஸ்தானாதிபதிகளாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறவர்களாய் நாம் எப்படி ஆள வேண்டும்? சகலவற்றையும் அடக்கி ஆள வேண்டும். நம்முடைய சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும். ஆசை இச்சைகளை அடக்கி ஆளக்கூடிய ஆளுகை தன்மை நமக்கு வேண்டும். கடைசியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஞானமுடையவர்களா நீங்கள்? ஞானத்தை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்? எங்க அப்பா சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் நான் மோசமா பேசி தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? எப்படிப்பட்ட அப்பாவுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைவர். அந்த மனுஷனோட கால் செருப்பு கூட இந்த ஆளு என்ன பண்ண மாட்டான். மகன் அப்பாவுக்கு மகனுக்கு சம்மந்தமே இல்லையா? நீங்க ஆண்டோடைய பிள்ளை தானா? தேவனுடைய மக்கள் தானா? பிதா உங்கள் சர்வவல்ல தேவன் உங்கள் பிதா தானா? இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? என்னை அறிந்திருக்க வேண்டும். நான் யார் என்கிற உணர்வு எப்போதும் எனக்கு வேண்டும். நான் எங்க போனாலும் சரி, நான் பூமியின் கடையாந்தரங்களிலே இருந்தாலும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். உன்னதமான தேவனுடைய பிள்ளை. நான் எப்படிதான் இருப்பேன்? அவரை போல இருப்பேன். அவர் சொல்லும்போது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது. ஆனாலும் ஒன்று தெரியும், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். நீங்க அப்படி தரிசிக்க போறீங்களா இல்ல நீங்க இருக்கிற பிரகாரம் அவரை தரிசிக்க போறீங்களா? அவர் இருக்கிற பிரகாரம் நீங்க அவரை தரிசிக்க போறீங்களா இல்ல நீங்க இருக்கிற பிரகாரம் அவரை தரிசிக்க போறீங்களா? ஞானம் வேண்டும். இதற்கு ஞானம் வேண்டும். இந்த ஞானத்தை கண்டடையுங்கள். ஞானத்தை அவரிடத்திலே கேளுங்கள். ஒளிப்பிடத்திலே தனிமையிலே அவரோடு கூட நீங்கள் உறவாடுங்கள். தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவார். அந்த ஞானம் அவரை அறிகிற அறிவு மட்டுமல்ல, அந்த ஞானம் அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளும். அந்த ஞானம் நான் யார் என்பதையும் அறிந்து கொள்ளும். அந்த ஞானம் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுத்தரும். அந்த ஞானம் எனக்கு முடிவையும் சொல்லித்தரும். அந்த கண்களினாலே சரியான முடிவை நாம் காண முடியும். அது இப்ப இல்ல, தூரத்தில் இருக்கக்கூடிய முடிவையும். தானியேலுக்கு, தானியேலே நீ முடிவு மட்டும் என்ன செய்ய, உனக்கு அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ முடிவு மட்டும் அமைதியாயிரு, நீ உன்னுடைய இளைப்பாறுதலுக்கு திரும்பு, முடிவில் என்ன நடக்கும் என்கிறதை அவருக்கு காண்பித்தார். அதுபோல அதே தேவன் நம்மோடும் பேசுகிறார். நம்மோடும் அவர் இடைப்படுகிற வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். தனிமையில அவரோடு பேசி பாருங்கள்.
அவர் ஞானத்தை தருவார். இந்த ஞானத்தை பெற்று நாம் ஞானவான்களாய் ஒன்று பொருளை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஞானத்தை சம்பாதிங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது நமக்கு மேன்மையை கொண்டு வரும். நம்முடைய ஓட்டத்தை அது வெற்றியாய் முடிக்க உதவும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.